ஹாய், வெல்கம் டு மை ஏஎஸ்ஏ ஃபவுண்டேஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ இப்போ நீங்கள் வந்து சோஷியல் கனெக்ஷன்ஸ்க்காக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? சோஷியல் கனெக்ஷனுக்காக கஷ்டமா என்ன அது? தட் இஸ் கிளைண்ட்ஸ். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த இடத்துல வந்து கிளைண்ட்ஸ் வந்து வர மாட்டேன்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? இல்ல நீங்க வந்து ஒர்க் பண்ற பிளேஸ்ல வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சோஷியல் கனெக்ஷன்ஸ் இல்ல, தட் இஸ் ஒரு காசிப், இல்ல உங்களை பத்தி வந்து ஒரு நெகட்டிவா பேசுறது, அந்த மாதிரி இஷ்யூஸ் ஏதாவது நடந்துட்டு இருக்கா? நீங்க ஒரு பிசினஸ்க்காக ஒரு பர்டிகுலர் பர்சனை மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் அந்த மீட்டிங்கே வந்து உங்களால கண்டக்ட் பண்ண முடியல, நீங்க கஷ்டப்படுறீங்க. அந்த பர்சனை மீட் பண்ண முடியல, அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாம நீங்க கஷ்டப்படுறீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, வாஸ்து பிரகாரம் நீங்க பார்க்கக்கூடிய ஒரு இடம் வந்து என்ன பாத்தீங்கன்னா, என்ன டைரக்ஷனா, தட் இஸ் ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் டைரக்ஷன்ல தான் வந்து தட் இஸ் சோஷியல் கனெக்ஷன் நல்லா அற்புதமா உங்களுக்கு வந்து இருக்கும். ஈஸ்ட் டைரக்ஷன்ல உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, என்ன ஈஸ்ட் டைரக்ஷன்ல ஒரு இஷ்யூஸ்? எஸ், உங்களோட வீடா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இருந்தாலும் சரி, அந்த கம்பெனில இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஈஸ்ட் டைரக்ஷன்ல என்ன ப்ராப்ளம் சொல்லி நீங்க வந்து பாருங்க. ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கலர் வைஸ் பார்க்கலாம். கலர் அப்படின்னு சொல்லும் போது ஈஸ்ட் டைரக்ஷன்ஸ்க்கு ஏத்த கலர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தட் இஸ் கிரீன் ஆர் பிரவுன். நீங்க இந்த ரெண்டு கலர் தவிர நீங்க ஏதாவது ஒரு கலர் பெயிண்ட் பண்ணிருக்கீங்க, தட் இஸ் கிரே ஆர் ஒயிட், அந்த மாதிரி நீங்க பெயிண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சோஷியல் கனெக்ஷன்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் ஏற்படும். ஓகே, அது மட்டும் அல்ல, அதே மாதிரி இந்த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் அ ஏர் எலமெண்ட், அது எல்லாருக்குமே வந்து தெரியும், கரெக்டா? சோ இந்த மாதிரி நீங்க சோஷியல் கனெக்ஷன்ஸ்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட்ல போய் சின்ன ஒரு சர்டிபிகேட் வாங்கணும்னா கூட அந்த இடத்துல ஒரு வாங்க முடியாம நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கூட, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கான ரெமெடிஸ் என்ன அப்படின்றத நான் வந்து சொல்றேன். ஸோ அந்த ஈஸ்ட் டைரக்ஷன்ல ஒரு தட் இஸ் பிராஸ் sun statue or brass Indradev statue or brass Ashoka Chakra statue. So இந்த மூணு ஸ்டாச்சுல ஏதாவது ஒண்ணு you can place it there in the east direction. So இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி பாருங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லா ஸ்டாச்சுஸ்மே வந்து சோஷியல் கனெக்ஷன்ஸ் அதிகப்படுத்தி கொடுக்கறது. இப்போ பிராஸ் சன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, தட் இஸ் அதோட எனர்ஜியை சேஞ்ச் பண்ணும். அந்த ஈஸ்ட் டைரக்ஷன்ல என்ன இஷ்யூஸ் இருக்கோ அந்த ஒரு எனர்ஜிஸை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு என்ன ஒர்க் நடக்கணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி இந்திரதேவ் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தட் இஸ் கனெக்ஷன்ஸ், சோஷியல் கனெக்ஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க யாரை மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா சரியாகிக்கிட்டே வரும். அசோக பில்லர், தட் இஸ் அந்த அசோக சக்கரம்னு சொல்றோம் இல்லையா? சோ அதோட மெயின் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் ஸ்ட்ரென்த், பவர், ட்ரூத்ஃபுல்னஸ், கான்ஃபிடன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இந்த அசோக சக்கராஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே நீங்க வந்து ஒரு ஏதாவது ஒன்று எடுத்து நீங்க வந்து ஈஸ்ட் டைரக்ஷன்ல வைங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க பாருங்க உங்களோட கிளைண்ட்ஸ் எப்படி வராங்க, இல்லை நீங்க வந்து உங்களோட இந்த பர்டிகுலர் பர்சனை போய் மீட் பண்ணி ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிற ஒர்க் வந்து எப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வாஸ்து ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா யூ கேன் கான்டாக்ட் மீ. தேங்க்யூ.